ஆர் யூ ஹேவிங் அ குட் டெப்ட் ஆர் அ பேட் டெப்ட்? டெப்ட்னாலே கடன் தான். இதுல என்ன குட் டெப்ட் பேட் டெப்ட் தானே யோசிக்கிறீங்க. இந்தியால அரௌண்ட் 5000 கம்பெனி ஸ்டாக்ஸ் லிஸ்ட் இருக்கு. அதுல நியர்லி 700 கம்பெனிஸ் தான் கடனே இல்லாம இருக்கு. அதுக்காக பேலன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ்லாம் கடனோட இருக்கிறதுனால அது பேட் கம்பெனின்னு ஆயிடுமா? அதான் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல 5% இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கிட்டு 10% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது குட் டெப்ட். அதுவே 5% இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு 2% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது பேட் டெப்ட். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கிட்டு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு வாங்கின இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியா ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அது அவங்களுக்கே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லோன் போட்டு அபார்ட்மெண்ட் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8 to 9%. ஆனா அவங்க வாங்குற ரெண்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ரேனம்கே 3 to 4% தான் வரும். அது தெரியாம இந்த மாதிரி தப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே ஹோம் லோன் 8 to 9% எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி 12 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அதை குட் டெப்ட்னு சொல்லலாம். சோ இதுல இருந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க வச்சிருக்க டெப்ட் குட்டா இல்ல பேடான்னு.